ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீக் லாங் வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் வீக்கெண்டு ஒரு சாட்டர்டே, சண்டே அந்த 2 நாளும் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க. காஸ்கோ ஷாப்பிங் யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுமே ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. காஸ்கோ ஷாப்பிங் கடைக்குள்ளே வரும்போதே நான் எக்ஸைட்டடாக வருவேன். இந்த டைம் என்னென்ன புதுசு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. வீடியோக்குள்ளே கடைக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தாங்க நோக்கி இருக்கும். கம்மியான ப்ரைஸ்க்கு நல்லா நிறைய ஒர்த்தபிளான ப்ராடக்ட்லாம் எடுக்கலாம். இந்த டைம் சம்மருக்கு நிறையா சீசனல் ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க. டவல்லாம் பீச் டவல்ஸ்லாம் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய வச்சுருந்தாங்கங்க. பெரிய டவல் ஒரு $9 தாங்க போட்டிருந்தாங்க. ப்ரைஸுமே கம்மியான ப்ரைஸ்க்கு நல்ல ஒர்த்தபிளான டவல். நானும் ஒரு டவல் எடுத்துக்கிட்டேங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எல்லோ கலர் டவல் தான் எடுத்தேன். டவல்ஸ் எல்லாமே அம்மாவும் அத்தையும் இந்தியாவிலேருந்து கொரியர் பண்ணும்போது கொடுத்து விடுவாங்க. அத்தைக்கிட்ட நான் இந்தியாவிலேருந்து கிளம்பி வரும்போது வாங்கினேங்க. கொரியர் பண்ணும்போது வாங்கலை. அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க டவல்ஸு. அது போக இங்கே ஒன்று எடுக்கலாம். ஏன்னா பீச் ஏரியாஸ்க்கு போகிறப்ப, ஏன்னா சம்மரில் எல்லோரும் நிறையா பீச் ஏரியாஸ்க்கு போவோம். அங்கே போகிறப்ப எப்படினாலும் டவல்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ கார்லேயே ஒரு ஸ்பேர் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எங்கே கிளம்பி போகிறோமோ அந்த இடத்துக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத நான் சம்டைம்ஸ் மறந்துடுவேங்க. எல்லாமே எடுத்திருந்தாலும் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவேன். அதுக்காக சரி இந்த தடவை ஒரு பேக் மாதிரி போட்டு அதில் பீச் டவல்ஸு அப்புறம் பீச் டாய்ஸ் எல்லாமே போட்டு அப்படியே காரில் செட்டாக வச்சிடலாம் அப்படிங்கிறனால ஒரு டவல்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த டைம் நிறையா ரக்ஸுமே போட்டிருந்தாங்கங்க. நல்ல பெரிய ரக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஹஸ்பண்ட் எடுக்கிறாங்க. அவங்களோட ஹைட்டுக்கே அந்த ரக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது. ப்ரைஸுமே கம்மியான ப்ரைஸ்க்கு இருந்ததுங்க. $40 தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இவ்வளோ ஹைட்டு நல்ல ஒரு லென்த் 2 கிராஸ் 7 இன்ச்சஸ்க்கு இருந்தது. நல்ல ஒரு பெரிய ரக்குங்க. $40 அப்படிங்கிறப்ப ஒர்த்தபிள் தான். இந்த மாதிரி அந்த காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சீசனல் ப்ராடக்டாகவே போடுவாங்க. வின்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். யூசுவலாக எப்போயுமே பார்த்தீங்கன்னா சாக்ஸ் இருக்கும், ரக்ஸ் இருக்கும், அப்புறம் கார்பெட்ஸ் இருக்கும். இந்த டைம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கார்பெட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் அது சிங்கிள் கலரில் இருந்ததுங்க. நானும் ஒரு கார்பெட் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி பாத்ரூம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க எது சரியாக வரும்னு. ஆக்சுவலி ஒயிட் எடுத்தோம் அப்படின்னா எப்படினாலும் பசங்க அதை திரும்ப அழுக்காக்கும் போது ஒன்று பிளாக்காக மாறிடும். ஸோ அதனால் நான் எப்பயுமே கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது டார்க்காக தாங்க சூஸ் பண்ணுவேன். ரக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற மேட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நான் டார்க் கலர்ஸாகவே தான் யூஸ் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்ததுங்க. பட் ஆனால் ஐ திங்க் ரெண்டுமே $1 வித்தியாசத்தில் இருந்தது. நான் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எதனால் அந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் நான் கையில் வச்சுருக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. நம்ம விரித்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளோரில் கொஞ்சம் ஒட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம வேக்கம் போடும்போது அது இழுத்து இழுத்து வராது. இன்னொன்று கையில் வச்சுருந்தேன் இல்லைங்க, ப்ளூ கலரில். அது பார்த்திங்கன்னா நம்ம வேக்கம் போடும்போது டக்கு டக்குன்னு இழுத்துரும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குவாலிட்டியும் இல்லை. ஸோ அதனால் ஓகே $1 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒர்த்தபிளாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டார்க் வயலட் கலர் தாங்க எடுத்தேன். ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க இந்த டைம். பேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நைட் பேண்ட் மாதிரி ஒரு 2 பீஸ் சேர்த்து போட்டிருந்தாங்க. ரெண்டுமே காட்டனில் தாங்க இருந்தது. இங்கே காஸ்கோ கடையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பீஸ் சாம்பிளுக்கு இருக்கும். நிறைய மல்டிபிள் ஆஃப் பீசஸ் ஆஃப் பேக்ஸ் வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அது அந்த மல்டிபிள் பீசஸில் இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அங்கே முன்னாடி பில் போடுற செக்ஷனில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க உள்ள ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த ஐட்டம் நம்பரை நோட் பண்ணிவிட்டு நமக்கு எடுத்து தருவாங்கங்க. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வாங்குவேன். தம்பிக்கு அந்த குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைம் காஸ்கோ ஷாப்பிங் ரொம்ப கொஞ்சமாக தாங்க, ரொம்ப பிக்கபுளாக ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது. சண்டே மார்னிங் ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக தாங்க வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வாங்கியிருந்த ஒரு கம்ஃபர்டர் தாங்க. வின்டருக்கு சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டன் பெரிய பெட்ஷீட் தான். இப்போ ரீசெண்டாக தாங்க வாங்கியிருந்தோம். 2-3 மந்த்ஸ் இருக்குங்க. சரி அதை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டப் மாதிரி இருக்கும். அந்த டப்பில வந்து நம்ம உட்காந்து குளிக்கிற மாதிரி மட்டும் தாங்க இருக்குமே தவிர்த்து, நம்மளால சோப் போட்டெல்லாம் வாஷ் பண்ண முடியாது. வாஷர், ட்ரையர் இத தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும். எங்க அப்பார்ட்மெண்ட்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, வாஷர், ட்ரையர் 2மே இருக்கு. அதாவது எங்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து மொத்தம் 4 வீடு இருக்குங்க. கீழ வந்து 2 வீடு. எங்க வீடும், ஏஞ்சலினா வீடும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வீடு. ஒருத்தங்க அமெரிக்கன் இருக்காங்க. இன்னொருத்தவங்க அமெரிக்கன் தான். இந்த மாதிரி 4 வீடு சேர்ந்தது தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டா இருக்கும். அதுக்கு இந்த 4 பேத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வாஷிங் மிஷினும், ட்ரையரும் வீட்டுக்குள்ளவே இருக்கும். இந்த ரைட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு கீழ யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் 2மே வச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வாஷிங் மிஷினில் வந்து அங்கே வாங்கின அந்த பெரிய கம்ஃபர்டரை வந்து வாஷ் பண்ண முடியாதுங்க. ஒரு நார்மல் வாஷிங் மிஷின் தான். காயின் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் அதை பற்றின அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் பெரிய கம்ஃபர்டரை வந்து பெரிய பெட்ஷீட்டை, அந்த காட்டன் பெட்ஷீட்டை வந்து வெளியே இருக்கிற அமெரிக்கன் ஷாப் வாஷர் ட்ரையரில் தான் கொண்டு வந்து ஹஸ்பண்ட் போடுறதுக்காக வந்தாங்க. இங்கே உள்ளே வந்துட்டாலே இங்கே வந்து கார் பார்க்கிங்கும் வசதி இருக்குங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே வாஷரை லோட் பண்ணிவிட்டு காரில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா வாஷருக்கு 40 மினிட்ஸ், அப்புறமா ட்ரையருக்கு 40 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆகுங்க. நீங்கள் பார்க்குற அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சொல்யூஷன்ஸ் தான். இது வந்து நிறையா ஆஃபர் போடுவாங்க. ஏன்னா இந்த வாஷர் கடைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே இந்த மாதிரி ஒரு 2 டேயில் வந்து நம்ம வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ண வரோம் அப்படிங்கிறப்ப, அங்கே இருக்கிற சொல்யூஷனில் எந்த டைப் ஆஃப் பிராண்டட் சொல்யூஷன் வேணுமோ நம்ம எடுத்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வேரியேஷன்ஸில் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்கங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்திருந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆஃபர் இல்லை. ஏன்னா நாங்கள் சண்டே வந்திருந்தோம். சண்டே எப்போயுமே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். நம்ம காயின் போட்டுட்டு தான் எப்போயுமே வாஷ் பண்ணதுக்கு போடணும். நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த பெரிய கம்ஃபர்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் லோடரில் தான் போகும்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு $13 நாங்கள் பே பண்ணியிருந்தோம் வாஷ் பண்ணுறதுக்கு. வந்து 3 டைப் ஆஃப் மெஷின்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மால் மெஷினுக்கு வந்து மேக்ஸிமம் எப்போயுமே கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குங்க. மீடியமுக்கும் லார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர் வந்து இருக்காது. நான் சொன்ன அந்த டியூஸ்டே, தேர்ஸ்டே அந்த ஆஃபர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் லாண்ட்ரோமேட்லேயும் இருக்குங்க. ஹஸ்பண்ட் கொண்டு வந்திருக்க அந்த பெரிய கம்ஃபர்டரை வந்து நாங்கள் லார்ஜ் மெஷினில் தான் போட்டோம் $13க்கு. அப்புறம் வந்து நம்ம ட்ரையருக்கு தனியாக பே பண்ணணுங்க. ட்ரையருக்கு அரௌண்ட் $3 to $4 ஆச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ண போட்டுட்டு நம்ம வந்து கார்லேயும் வெயிட் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து போயிட்டு அப்புறம் திரும்பவும் வரலாம். பட் ஆனால் அந்த கரெக்டான டைமில் வந்து நம்ம எடுத்து ட்ரையரில் போடுறதுக்கு நம்ம வந்துடணும். அப்படி இல்லை, நான் போகலை, நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே, அங்கே ஒரு தனியாக பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ வைஃபையும் கொடுப்பாங்க. பொதுவாகவே இங்கே எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவில் வந்து எந்த கடையில் மேக்ஸிமம் ஃப்ரீ வைஃபை வந்து இருக்கும். சொல்லியிருந்தேன் இல்லைங்க, 3 டைப் ஆஃப் வாஷர் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் ஹஸ்பண்ட் போட்டுட்ருக்கிறது வந்து லார்ஜ் மிஷின். அதில் வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்க கம்ஃபர்டரை போட்டுட்டு, அப்புறம் நாங்கள் வந்து சொல்யூஷன் வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் அமேசானில் வந்துட்டு வாஷ் பண்ணும்போது அந்த கிளாத்தோட குவாலிட்டி போகாமல் இருக்கிறதுக்கும், அந்த கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா நம்ம நிறைய காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷிங் மிஷினில் போடும்போது சுருங்கிடும். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பால்ஸ் மாதிரி பார்த்து வாங்கியிருந்தோங்க அமேசானில். நான் அதை என்னோடய அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த பால்ஸையும் சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த கிளாத் வந்து நமக்கு வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ணும்போது போட்டோமோ அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக சுருங்காமல் நமக்கு கிடைக்கும். பையன் மித்துலன் குட்டி கார்லேருந்து சொல்யூஷன் லிக்விட் எடுக்கும்போது அந்த பால்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தான். அந்த வீடியோ பேக் ஆகே நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஹாட்டாக வேணுமா, கோல்டாக வேணுமா, மீடியமாக வேணுமா அப்படிங்கிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் மோடு. ஆல் மெஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பேசிஸ் கிளாத்தஸ் எல்லாமே போட்டுக்கலாங்க. அஸ் யூஷுவல் நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் குட்டி வாஷிங் மிஷின்ஸ் வந்து. அதுக்கப்புறமா மீடியம் பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து பிளாங்கெட், கம்ஃபர்டர் இந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டைப் ஆஃப் பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாமே நான் சேர்த்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பெரிய டைப் ஆஃப் மிஷின், லார்ஜ் மிஷினில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா எடுத்து இப்போ ட்ரையரில் போட போகிறாங்கங்க. ட்ரையருக்குமே வேரியேஷன்ஸ் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ மேலே இருக்க ரோவில் போடுறாங்க, அது வந்துட்டு லார்ஜு. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால். இந்த மாதிரி ட்ரையர்லேயும் 2 டைப் ஆஃப் வேரியேஷன் மிஷின்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான்
ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க அன்றைக்கி. கேட்டால் இது வந்து நான் ஒர்த்துன்னு தாங்க சொல்வேன். ஏன்னா $13 ப்ளஸ் ட்ரையருக்கு $3 $16 முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப எதுவுமே அழுக்காகாது. அது மாதிரி வெளியே இருந்து ரொம்ப குப்பையும் வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அப்போ ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெட்ஷீட்டு கம்ஃபர்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கவர்ஸ் மட்டும் மந்த்லி ட்வைஸ் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த ஸ்மால் வாஷிங் மிஷின்லேயே வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. நான் அமெரிக்கா வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே கையில் தான் சோப் போட்டுட்டு இருந்தேங்க. ஏன்னா நாங்கள் வந்து இருந்ததே ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். வந்தவுடனே நாங்கள் வந்து எங்களுக்கு வீடு கிடைக்கல. ஸோ ஆஃபீஸ்லேருந்தே ஒரு 10 to 15 டேஸ் வந்துட்டு ஹோட்டலில் தங்குற மாதிரி ஸ்டே கொடுத்துருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு அந்த குட்டி டப்பு இருக்குங்க. எங்கள் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பாத்ரூம்லேயும் அந்த குட்டி டப்பு இருக்கும். நம்ம சோப்புலாம் போட முடியாது. பட் ஆனால் நான் வந்த புதுசில் நாங்கள் அப்படி தான் நான் சோப் போட்டுட்ருந்தேங்க. டெய்லி அன்னன்னைக்கு இருக்க ட்ரெஸ்ஸை வந்து நான் சோப் போட்டுருவேன். கிட்டே ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கொஷின் தாங்க, எப்படி வந்து அடுப்பை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆக போகுது நியர்லி. இந்த அடுப்பை வந்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கோமே தவிர்த்து அந்த அடுப்பை வந்து டீப் க்ளீன் பண்ணதே கிடையாதுங்க. இந்த டைம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேப்சர் பண்ணேன். ஏன்னா யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நான் என்ன லோஷன் யூஸ் பண்ணியிருக்கேனோ காட்டியிருக்கேங்க. அந்த லோஷன் யூஸ் பண்ணி தான் க்ளவுஸ் போட்டு தான் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணலைங்க, ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணாங்க. உங்ககிட்ட ஒரு ஒர்க்கை டீப் க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நானே க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கொடுங்க, நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி அடுப்பை வந்து நம்ம இழுக்கலாம். நம்ம இழுத்துனா அதோட ஒயர் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து பேக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்களேங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணோங்க. ஏன்னா நாங்கள் சமைச்சிட்டே இருக்கும்போது ஸ்பூன் விழுந்துடும், ஃபோக் விழுந்துடும், ஏதாவது விழுந்துருங்க. மேக்ஸிமம் நாங்கள் இந்த பெருக்கு மரம் வச்சு கூட்டும்போது உள்ளே விட்டு கூட்டுவோம், அப்போ வந்துடும். அதையும் தவிர்த்து ஃபோர்க்கு ஸ்பூன்லாம் கிடந்ததுங்க. இங்கே நிறைய குப்பை இருந்தது. அதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க அந்த பிளாக் கலர்லாம் பாருங்களேன், எவ்வளோ தெரிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அடுப்பை வந்து நாங்கள் டீப் க்ளீன் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே பிசு பிசுன்னு இருந்ததுங்க. நாங்கள் அந்த பெருக்குமாரையே நாங்கள் திரும்ப யூஸ் பண்ணவே இல்லை. அதுவே ஒட்டிக்கும் அந்தளவுக்கு அந்த இடம்லாம் பிசு பிசுன்னு ஆயிருந்தது ஹீட்டு பட்டு. இங்கே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உட்டனில் தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப போட்டு அப்படிலாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இந்த சேர்ந்த எல்லா குப்பையும் கடந்த 4.5 இயர்ஸாக எங்கள் வீட்டில் அந்த அடுப்புக்குள்ளே இருந்த குப்பை. நாங்கள் மேலேயே க்ளீன் பண்ணிகிட்டே சமைச்சிட்டே இருந்திருக்கோங்க. எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்களேன். டீப் க்ளீன் பண்ணதே கிடையாது. எனக்கு எப்படி டீப் க்ளீன் பண்ணணும்னு தெரியாது. நான் இப்போ கொஞ்சம் ரெகுலராக நிறைய தமிழ் விளாக்ஸ்லாம், அமெரிக்கன் தமிழ் விளாக்ஸ், யூஎஸ்ஏ தமிழ் விளாக்ஸ், அமெரிக்கன் விளாக்ஸ்லாம் பார்க்கும்போது தான் ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஹஸ்பண்ட்க்கு காட்டும்போது ஓகே நம்மளும் ட்ரை பண்ணுவோம், இந்த மாதிரி குப்பையோடு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யாருக்காவது நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு யாராவது ஒருத்தங்களுக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேப்சர் பண்ணோம். அந்த லோஷன் போட்டு ஹஸ்பண்ட் வந்து அந்த அடுப்பை வந்து காயில் மாதிரி இருக்கதை தூக்கிட்டு லோஷன் போட்டு நாங்கள் ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த அடுப்பை நகட்டிட்டு அங்கே எல்லாம் சைடில் வந்துட்டு வெட் வைப்ஸை வச்சு தாங்க நாங்கள் க்ளீன் பண்ணோம். லோஷன் இருக்க வெட் வைப்ஸ். இந்த வெட் வைப்ஸ் வந்து நான் காஸ்கோவில் தான் எடுத்திருந்தேன். $14 5 பீசஸ் ஆஃப் வெட் வைப்ஸு. நல்ல ஒர்த்தபிளுங்க. இந்த மாதிரி அந்த பிசு பிசுன்னு ஒட்டி இருந்த கரையெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி, நம்ம ஊர் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வெள்ளக்கமாறு பெருக்குமாறுலாம் வச்சு சோப் போட்டுலாம் கண்டிப்பாக கழுவவே முடியாதுங்க. இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு தான் தொடச்சி எடுக்கணும். அதுவும் நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ இருந்திருக்காதுங்க. ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, நாங்கள் வைப்ஸை வச்சு துடைக்க வந்துகிட்டே இருந்ததுங்க. நாங்கள் ஒரு 1/2 hour மாற்றி ட்ரை பண்ணி தாங்க க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மைனூட்டாக இருக்கிறதெல்லாம் வேக்கம் போட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் அமெரிக்கா, கனடாவிலேருந்து எங்கேருந்து பார்க்குறீங்கனாலும்
உங்க வீட்ல இருக்க கிச்சன் அடுப்ப வந்து கண்டிப்பா டீப் கிளீன் பண்ணிருங்க. நகட்டி வச்சு, அதில இருக்க அழுக்கு, சைட்ல இருக்க அழுக்கு, நம்மலாம் ஏதாவது சமைக்கும்போது தெரிச்சு, அதில அதில பட்டிருக்க அழுக்கெல்லாம் நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம். பட் ஆனா அதெல்லாம் மைன்யூட் அழுக்குங்க. அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிடணும். அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஒர்க்கு போயிட்டுருந்ததுங்க. மதியம் பிரியாணி பண்ணேன். ஸோ அதோட ரெசிபிய நான் அப்படியே இந்த வீடியோவோட எண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேரு கேட்டிருந்தீங்கன்னு நான் சொன்னேன்லங்க Instagramல. க்ளீன் பண்ணுறத நான் காமிச்சிட்டேன். அடுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வர பிகினர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி வெல் வெர்ஸ்டாக நீங்கள் வந்து க்ரீன் கார்ட்லாம் வாங்கிட்டீங்க, அமெரிக்காவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இப்போவே அமெரிக்காவில் எந்த அப்பார்ட்மெண்ட் இல்லை ஓன் ஹவுஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே 3 டைப்பில் வந்துட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அடுப்பு வந்து இருக்குங்க. ஒன்று வந்து இண்டக்ஷன், இன்னொன்று வந்து காயில், இன்னொன்று வந்து கேஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் அடுப்பு. நான் எதை வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த லோஷனை வந்து நான் அந்த வீடியோவோட பிகினிங்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த லோஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் போல் நாங்கள் ஊற வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணோம். அவ்வளோ இருந்த அழுக்குமே வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால், குழம்பு ஏதாவது நமக்கு சிந்தியிருக்கும்லங்க, அதுதான். நான் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிடுவேன். டீப் க்ளீன் வந்துட்டு கடந்த 6 மாதமாக பண்ணலை. அதுவும் இந்த அடுப்பெல்லாம் தள்ளி வச்சு சுத்தமாக பண்ணலை. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அகைன் பேக். இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்க அடுப்பு பார்த்தீங்கன்னா காயில் அடுப்பு தாங்க. காயில் அடுப்பு அப்புறம் வந்து இண்டக்ஷன் அடுப்பு அது 2மே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தான். அந்த பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த 2 லேயர் இருக்கும் அடுப்பில். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அதை டாப் எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த லேயரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காயிலை செட் பண்ணணும். அந்த காயில் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குங்க. 2 வந்து பெருசாக இருக்கும், 2 வந்து சின்னதாக இருக்கும். கிராஸ் 2ம் பெருசு, கிராஸ் 2ம் சிறுசு அப்படிங்கிற மாதிரி வியூ, ரியர் வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்த புதுசில் எது ஃப்ரண்ட்டு எது ரியர்னே கன்ஃபியூஸ் ஆயிருங்க. நான் முன்னாடி வச்சுட்டு ரியர் ஆன் பண்ணுவேன், பின்னாடி வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆன் பண்ணிடுவேங்க. அந்த காயில் வந்து ரெட் கலராக மாறுங்க நம்ம ஆன் பண்ணோடனே. அப்புறம்தான் நம்ம மாற்றி ஆன் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறமா நம்ம இந்தியா போகும்போது நமக்கு அங்கே இருக்க கிச்சனை யூஸ் பண்ணும்போது இந்தியாவிலலாம் நமக்கு கேஸ், இங்கேயும் கேஸ் இருக்குங்க, பட் ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி. அதை யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இதாகும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்து சூடாகி குக் ஆகுங்க. நம்ம கேஸ்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு குக் ஆகிடும். நம்ம சூடு வச்ச உடனே பால் ரெடி ஆயிரும். ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகுங்க. அந்த 2 காயில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 காயிலை அங்கே இருக்க அந்த ஹோல்டரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுலேருந்து தான் எலக்ட்ரிக் வந்து வரும். அது மூலமாக அந்த காயில் வந்து அப்படியே சூடாகும். காயில் சூடாகி ரெட் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம சமைக்கலாம். அது மாதிரி நீங்கள் மொதல் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வெசல்ஸுமே ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தாங்க அடுப்பு இருக்கும். நாங்கள் டீப் க்ளீனிங்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தாங்க ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பிகினர்ஸ்க்கெலாம். இந்த ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணிலாம் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி. நம்ம நிறைய மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. 2 டீஸ்பூன் கீ யூஸ் பண்ணேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணிக்கு மெயினே பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 வரமிளகா, அப்புறம் 1 ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல், இதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு சைடில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய வீடியோவில். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அப்புறமா நான் பெரிய வெங்காயத்தை 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ரொம்ப டீப்பாலாம் வதங்க வேணாங்க. அப்புறம் பச்சை மிளகா, பே லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க.
பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 3 டீஸ்பூன் ஆஃப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க, கட்டியான தயிர். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை நிறையா புதினா எடுத்துக்கிட்டேங்க. ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அந்த புதினாவையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. எவ்வளோ நம்ம புதினா எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு ஈக்குவலாகவே ஒரு கை நிறையா மல்லி இலை எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அந்த ஆட் பண்ணியிருக்க மல்லி இலை புதினா இதெல்லாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ தாங்க நம்மளோட ஹீரோ சிக்கன் பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள், இல்லை சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமும் பண்ணுங்கள். நான் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் பண்ணேங்க. குக்கருக்கு சைடில் பார்த்திங்கன்னா நான் 4லேருந்து 5 வத்தலை ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி வத்தலையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஊறியிருக்குங்க. இப்போ நான் பிழிஞ்சு விட்டேன்னா அந்த தண்ணியிலேருந்து தெரியும், அந்த கலர் வருதாங்க. இது ரெட் காஷ்மீரி சில்லியோட கலர். மற்ற வத்தல்லாம் நார்மல் வத்தல் தான். இது அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியை வச்சே பிளெண்ட் பண்ணி நல்லா மையாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. இது ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல் ஒன்றே ஆட் பண்ணியிருக்கேங்க, அதனால தான் இந்த கலர் கொடுத்துருக்கு. அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ நான் ஜீரோ சம்பா ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்சுட்டு ஜீரோ சம்பா ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ என்னோடய குக்கரில் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் ரைஸுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஈக்குவலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சிக்கன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப தண்ணியை கொஞ்சமே குறைச்சிக்கோங்க அதில் இருந்தோம். ஏன்னா சிக்கன்லேருந்தே ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ அதனால் இப்போ நான் 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்ப 1.25 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். விசில் நான் 2 விசில் கரெக்டாக விட்டேங்க. விட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நம்ம ஜீரா சம்பா ரைஸில் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வீடே மணக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நாங்கள் அன்றைக்கி லஞ்சுக்கு எனக்கு சொல்லும் போதே எச்சி ஊறுதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. பட் நம்ம இறக்குறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட வாழை இலை இருந்ததுன்னா அந்த வாழை இலை நல்லா கழுவிட்டு மேலே மூடி போட்டு குக்கரை மறுபடியும் லாக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் தம் வச்சிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வாழை இலையில் இருக்கிற எசன்ஸ்லாம் பிரியாணியில் இறங்கி அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்களேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் நாங்கள் அதை அப்படியே அன்றைக்கி வச்சு சாப்பிட்டோம். நாங்கள் அன்றைக்கி சிக்கன் குழம்பு, அப்புறம் முட்டை, அதுக்கப்புறமா ரைத்தா இதை வச்சு தாங்க அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எந்த டைப் ஆஃப் மசாலாவுமே ரொம்ப ஆட் பண்ணலங்க. ரொம்ப ஈஸி ஸ்டைலில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணி அன்றைக்கி சாப்பிட்டோங்க. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து நார்மலாக எனக்கு தெரிஞ்ச பிரியாணியே பண்ணிகிட்டே இருந்தேன். சரி அவங்க ரொம்ப நாளாக கேட்குறாங்க, பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவோம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் அவங்களுக்காக. நான் சொன்னேன் இங்கே ஒரு 2 டேஸ் சேர்ந்த விளாகுன்னு சொல்லிட்டு. மதியம் லஞ்சை சாப்பிட்டதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் பார்க்குக்கு போயிட்டு தம்பி எனக்கு பர்கர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு தான் பர்கர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிருந்தோங்க. கடை எந்த கடை எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. நான் உங்களால் தான் நான் சேனலும் மானிட்டைசேஷன் பண்ணிட்டேன். இதை நான் லாஸ்ட் மந்த்தே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் ஓகே, இப்போ எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணிடுச்சு. நான் அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, வீடியோ போடுறீங்க, சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா, யூடியூப்லேருந்து சேலரி வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. பட் நான் நிறையா பேருக்கு ரிப்ளை பண்ணலை. சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய ஜேர்னி மாதிரி தான் எவ்ரி டைம் நான் அந்த டே எப்படி ஃபீல் பண்ணேங்கிறது தான் நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. என்கிட்ட இருந்து இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 0.5 ஏதாவது ஒரு விதத்துலையாவது உங்களுக்கு ஒரு
இவங்க கிட்ட இருந்து இந்த ஒன்று மட்டும் நான் கற்றுக்கிட்டேன், இவங்க வீடியோலேருந்து இது ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு 0.5 மட்டும் நீங்கள் என்கிட்ட இருந்து ஒரு கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஒன்று தான் நான் வீடியோ மேக் பண்ணி, எடிட் பண்ணி, வாய்ஸ் ஓவர் பண்ணி, அதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி, அதுக்கு முன்னாடி கன்டென்ட் யோசிச்சு, இந்த மாதிரி நான் இவ்வளோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி தான் நான் எவ்ரி வீக் வந்து நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு 0.5 வந்து என்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் ஆச்சு அப்படின்னா, அதுவே எனக்கு இந்த வீடியோவோட பெரிய சக்ஸஸ் நான் எப்போயுமே நினைப்பேங்க. ரொம்ப தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றிங்க.